ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பொருள் விலாக்ஸ். நான் உங்கள் விஷ்ணு. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம மூணார் எப்படி வந்தோண்டு. அதில் கண்டினியூட்டியாக இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, மூணார் மற்றும் அதை சுற்றி உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த வீடியோ அடுத்தடுத்து வர போகிற வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். டாப் ஸ்டேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அவர் ஹைட் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 2000 அடி உயரத்தில் அந்த டாப் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. இது மூணாரில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு. நம்ம மூணாரில் டாப் ஸ்டேஷன் போகிற ரோட்டில் ஒரு சாய் பஜார்னு ஒரு இடம், ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அங்கே வந்து டீ சாப்பிட்டோம், சூப்பராக இருக்குது. அந்த சாய் பஜார் ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ப்ராப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருந்துருச்சு அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்க. டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களாக இருந்துச்சு. அது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு, அதே சமயம் அழகாகவும் இருந்துச்சு. அந்த இடத்துல இப்போ நீங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதெல்லாம் உண்மையிலே ஒரு அருமையான இடமா இருந்துச்சு. ஊட்டிக்கு அப்புறம் மூணாரில் தான் டீ விளைச்சல் அதிகமாக இருக்குண்டு. அது இந்த டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்க்கவே பிரமிப்பாகவும் இருந்துச்சு, அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு. லைஃப்பில் ஒன் டைமாக இந்த இடத்த விசிட் பண்ணிடணுமான்னு சொல்லி யோசிக்கிற அளவு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டேஷனோட என்ட்ரி பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே உள்ள என்ட்ரி டிக்கெட்டாக பெர் ஹெட் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே டாப் ஸ்டேஷன் போனால் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஸ்டேஷனில் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் அமைஞ்சிருக்கு. ஆனால் அதோட கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா குரங்கணியோட ஹில் ஸ்டேஷன் டிவிஷனில் இந்த டாப் ஸ்டேஷன் வருது. நம்ம மூணாரோட டாப் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். பின்னாடி பாருங்கள், தெரியுது பாருங்கள் வியூ பாயிண்ட். இது வந்து மேலே அந்த ஒரு பிளாட்ஃபார்மே கட்டியிருக்காங்க. அதில் போய் நம்ம மேலே வந்து வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். ஃபுல்லாக இல்லை லெஃப்ட் சைடு பாருங்கள், ஃபுல்லாக வெறும் பள்ளத்தாக்கு பகுதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த
ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் தான் கட்டியிருக்காங்க. அங்கேருந்து பார்த்துட்டு கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. அங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு இருக்கோம். இதில் போய் வியூ பாயிண்டில் போய் பார்க்கணும். வாங்க போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். ஏன்னா ஃபுல்லாக வெறும் கயிறு கட்டி ஃபுல்லாக கையில் பிடிச்சி இறங்குற மாதிரி இருக்குது. வாடா வேணும் வாடா. கமான் ஜாக்கிரதை. பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டேஷனோட அந்த கீழ்ப்பகுதி வந்துட்டோம். இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. இது ஒரு நினைவு தூணுமாய் ஒன்று கட்டியிருக்காங்க. இங்கே அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது, அழகாக அற்புதமாக இருக்குது. தெரியுதா பாருங்கள், செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். பின்னாடி தெரியும் வியூ பாயிண்ட். இந்த டாப் ஸ்டேஷனுக்கு இன்னொரு பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா மூணாறுலேருந்து ஒரு பாதையில் வரலாம். இன்னொரு பாதை எப்படின்னா நம்ம குரங்கன்லேருந்து ட்ரெக்கிங் மூலமாக வரலாம். கீழே போடிமேட்டுக்கு கீழே இருக்கும் குரங்கண்ணி, அங்கேருந்து ட்ரெக்கிங் மூலமாக இந்த டாப் ஸ்டேஷன் பாதைக்கு வரலாம்.